வெல்கம் டு நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் பவர்ட் பை த லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். போன வருஷம் சென்னையை தாக்குன அந்த பெருவெள்ளம் யாராலையாவது மறக்க முடியுமா? எவ்வளோ பெரிய வடுவையும் காயத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த தாக்கம் நமக்குள்ளே இருந்துட்டு தானே இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அந்த வெள்ளம் வந்து போன ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த பயம் அப்படியே இருந்துச்சு. சின்னதாக மழை பெஞ்சா கூட நைட்டில் குடுகுடுன்னு வெளியில் ஓடி வந்து டார்ச் அடித்து பார்த்தாராம், தண்ணி ஏறிடுச்சா, தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சான்னு. அப்படி ஒரு பயத்தை அந்த வெள்ளம் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் மான்சூன் இன்னும் ஒரு மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. மறுபடியும் ஒரு பெரிய வெள்ளம் சென்னையை தாக்க போகுதுன்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு. பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, வெப்சைட்டில் வந்திருக்குன்னு பல இடத்துல இருந்தும் ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. மழை காலம் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே மழை அவ்வப்போது பெய்கிறது. ஆனால் விழும் ஒவ்வொரு துளியும் ஒரு இடி போல சென்னை வாசிகளை பயமுறுத்துகிறது என்பது மிகவும் வினோதமாக இருக்கிறது. மீண்டும் வருமா? 4 பேர் கூடினால் அதுதான் பேச்சு. டீக்கடையில் விவாதிக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் வெதர்மேன் என்ன சொல்கிறார் என தேடுகிறார்கள். யார் சொல்வதை நம்புவது? பஞ்சாங்கத்தில் ஏதோ எழுதியிருக்கிறதாமே என திகைத்து நிற்கின்றார்கள். இத்தனை தவிப்புக்கும் காரணம் கடந்த ஆண்டு சென்னையை உலுக்கிய வெள்ளத்தை மீண்டும் ஒருமுறை தாங்கிக் கொள்ள யாருக்கும் சக்தி இல்லை என்பதுதான். டிசம்பர் வருதுனாலே பயமாக தான் இருக்குது. ஏன்னா போன வாட்டி மழை வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வாட்டி மழை வந்தால் அதுக்கான தகுந்த எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக தான் இருக்குது. நான் அந்த பக்கமாக புறக்கடை வரைக்கும் போயிருந்தேன் நான் முந்தானத்து. ஆனால் ஏரியெல்லாம் பார்த்தா இதுக்குள்ளே நிறைஞ்சிச்சு. இந்த ஒரு மழைக்கே நிறைஞ்சு போயிடுச்சு. மழை வந்தால் கண்டிப்பாக தாங்காது. ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய பாதிப்பு இருக்குது. எல்லாருக்கும் நிறைய பேர் வீட்டுக்கிட்டே வந்து ஏரி பக்கத்துலேயே இருக்குது, அது உடஞ்சி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தாங்காது. கடந்த ஆண்டு நவம்பர் 8 முதல் 15 வரை முதலாவதாகவும், நவம்பர் 23ஆம் தேதி 2ஆம் முறையும், மீண்டும் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 3 வரையும் கனமழை பெய்தது. அதன் விளைவு சென்னை வெள்ளக்காடானது. நவம்பர் மாதம் மட்டும் சென்னையில் 1218 மில்லிமீட்டர் மழை பதிவானது. ஆனால் முந்தைய ஆண்டு வெறும் 438 மில்லிமீட்டர் மழைதான் பதிவானது. சந்தேகமே இல்லாமல் மிக மிக கனமழைதான் இது. டிசம்பரின் தொடக்கத்தில் திறந்துவிடப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரி நீர் சென்னையை மூழ்கடித்தது. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என சின்ன சின்ன பிரச்சனையின் போது கேள்விப்பட்டிருப்போம். நிஜமான பாதிப்பை முதலாக கண்டது சென்னையும் அதன் சுற்றுப்புறமும்.